2 ஷூட் பிளான் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து வெஸ்டர்ன், ஒன்று வந்து ட்ரெடிஷ்னல். ஸோ இது மூணையும் மிக்ஸ் பண்ணி ஹாஃப் சாரியாக பண்ணலான்னு என்னோட பிளான். கடலை மாவுலாம் இந்த டைம் நான் வந்து ஒரு பேக்கேஜில் கொண்டு போயிட்டேன். குட் மார்னிங் மக்களே, இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறீங்க. நம்ம வந்து ஷூட்காக திருநெல்வேலி வரைக்கும் போகிறோம். ஆல்ரெடி ஒரு vlog போட்டிருப்பேன் அக்ஷயா வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே ஷாப்புக்கு தான் நம்ம அகெயின் வந்து ஷூட்காண்டி போகிறோம். ஸோ இதான் எனக்கு வந்து இன்றைக்கான அவுட்ஃபிட். இன்றைக்கி வந்து 2 ஷூட் பிளான் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து வெஸ்டர்ன், ஒன்று வந்து ட்ரெடிஷ்னல். ஸோ இது வந்து நான் நேற்று அந்த ட்ரெஸ் எடுத்தேன். அந்த ட்ரெஸ் எடுக்க போன vlog எடுக்கலை, ஏன்னா டக்குன்னு போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரணும், அந்த மாதிரி இருந்துச்சு சுச்சுவேஷன். ஸோ இது நேற்று எடுத்த அவுட்ஃபிட். ஒரு நிமிஷம். இந்த இப்படி ஒரு மாதிரி வி நெக்கில், ஆனால் உள்ளுக்கு வந்து கொஞ்சம் ரவுண்ட் நெக் மாதிரி வச்சு, ஹிப் சைடு வந்து ஸ்டோனு, அப்புறம் இந்த சைடு ஸ்டோனு, ஹேண்ட் வந்து என்ன சொல்லுவாங்க, கப் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ எட்ஜில் வந்து டைட்டாக இருக்கும், மேல் போர்ஷன் வந்து பஃப்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அவுட்ஃபிட் எடுத்தேன். இது வந்து ஒரு மாதிரி இந்த ஐஸ் ப்ளூ சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த கலர். ஸோ இதான் வந்து காஸ்டியூம் நம்பர் 1. ஸோ இதே காஸ்டியூமில் தான் நம்ம போகிறோம். ஸோ வெஸ்டர்ன் ஷூட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னலுக்கு அவங்க டெக்கரேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஷூட் எடுக்கணும். ஸோ ட்ரெடிஷ்னலுக்கு வந்து சுடிதாரா ஹாஃப் சாரியா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து ஹாஃப் சாரி சொல்லியிருக்காங்க, பட் நான் வந்து சுடிதார்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எதுக்கு கன்ஃபியூஷன், ரெண்டையுமே கொண்டு போய் அங்கே போய் சூஸ் பண்ணலான்னு தான் ஐடியா. ஸோ ட்ரெஸ் காட்டுறேன் வாங்க. பின்னாடி கபோர்டு எல்லாம் அப்படியே ஓப்பன்லேயே இருக்குது. எல்லா திங்ஸும் இப்போ தான் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா ஐயோ ரொம்ப ஆடாக இருக்குன்னு அந்த சைடு வந்துடுறேன். ஓகே, இது வந்து ஒரு பிளாக் காஸ்டியூம். இந்த ட்ரெஸ் எடுக்க போனேன்னா அப்படி இந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்தது. பிளாக் கலர் ஆப்வியஸாக நம்மளுக்கு பிடிக்கும். ஸோ எடுக்க வேண்டாம்னு நினச்சேன், பட் ரேட் வந்து 400 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எடுத்துட்டேன். இந்த ட்ரெஸ் வந்து ரேட் 530. ஸோ ரெண்டுமே 1000குள்ளே முடிஞ்சது. ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஹாஃப் சாரி காட்டுறேன் வாங்க. ஹாஃப் சாரிக்கு வந்து இது வந்து ஒரு பிங்க் அண்ட் கோல்டு ஸ்கர்ட்டு, இது வந்து ப்ளவுஸ் கோல்டு கலர் ப்ளவுஸு. ஸோ இது வந்து லைட்டாக ஒரு என்ன சொல்லுவாங்க, பிஸ்தா க்ரீனில் ஒரு ஷால். ஸோ இது மூணையும் மிக்ஸ் பண்ணி ஹாஃப் சாரியாக பண்ணலான்னு என்னோடய பிளான். அவங்க ஹாஃப் சாரி கேட்டனால சுடி வந்து இந்த சுடி ஒரு பிங்க் கலர், இது வந்து சாரியில் ஸ்டிச் பண்ணது. ஸோ அதுக்குள்ளே துப்பட்டா இது இந்த இருக்கு இல்லையா. ஸோ இந்த காம்போ வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டையும் கொண்டு போவோம். 2 காஸ்டியூமில் எது ஃபைனலைஸ் பண்ணலான்னு அங்கே போய் டிசைட் பண்ணிக்கலான்னு இருந்துட்டேன். அண்ட் இந்த பேக் ஃபுல்லாக வந்து திங்ஸ். இது வந்து மைக்கு. ஸோ லாஸ்ட் டைம் வந்து அவங்களோட மைக் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு என்னோடய மைக் தான் யூஸ் ஆச்சு. ஸோ அதனால் இந்த டைமும் கொண்டு போகலான்னு இருக்கேன். அப்புறம் இது வந்து இங்கேருந்து சும்மா போட்டு போகிறதுக்கு இயரிங், ஏன்னா அங்கே போய் நம்ம அவங்களோட ஜுவல்ஸ் தான் போட போகிறோம். ஸோ அதனால் ஹெவியாக போடல. இதில் வந்து ட்ரெடிஷ்னலுக்கான திங்ஸ் வச்சுருக்கேன். இதில் வந்து த்ரெட்டுன்னு சொல்கிறாங்க, ட்ரெடிஷ்னலுக்கான திங்ஸ் வச்சுருக்கேன். லைக் இந்த பேப்பர் ஃப்ளாரு, ஸோ அதுக்குள்ள பேங்கிள்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் மேக்கப் ப்ரஷ்ஷு, காஜல், அப்புறம் குட்டி குட்டி மேக்கப் ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் 2-3 இயரிங் செட் வச்சுருக்கேன். ஸோ ட்ரெடிஷ்னலுக்கு அவங்களோட ஜுவல் செட் ஆகுமா இல்லை என்னோடது போடலாமா அப்படிங்கிறது அங்கே போய் தான் கேட்கணும். அப்புறம் இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பிபி க்ரீம், சிசி க்ரீம் எல்லாமே இருக்குது. இது வந்து ஸ்விஸ் பியூட்டிக்குள்ளது, என் அக்கா வாங்கியிருந்தா. ஸோ அவர்கிட்ட வந்து நான் வாங்கியிருக்கேன். இது இன்னும் நான் யூஸ் பண்ணல. ஸோ அங்கே போய் தான் யூஸ் பண்ணணும். ஸோ மற்றபடி கடலை மாவுலாம் இந்த டைம் நான் வந்து ஒரு பேக்கேஜில் கொண்டு போயிட்டேன். ஏன்னா 2 ஷூட்னால் நம்ம டிஃப்ரெண்ட் மேக்கப் பண்ணணும் இல்லையா. ஐயோ, மேக்கப் சொல்லும் போது தான் ஞாபகம் வருது, இது எடுக்கணும்னு நினச்சேன். அது என்னது, இந்த திங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும். ஸோ மைண்ட் பண்ணிக்கிறாதீங்க. ஐஷேடோ பேலட் இம்பார்ட்டண்ட். ஸோ நல்ல வேலை வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு இது யூஸ் ஆச்சு. ஸோ இது ஒன்று எடுக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து ஹைலைட்டர். ஸோ இது 2 எடுத்துப்போம். ஸோ என் பிளேஸ் வந்து இப்படி தான் ரொம்ப நாளாக மெஸியாக இருக்குது. ஸோ நான் இது இங்கே பாருங்கள், இது பாவாடை நாடா மேல் ஃப்ளோர்லேருந்து கீழ் ஃப்ளோர் வந்திருக்கு. ஸோ எல்லாமே வந்து ரொம்ப கிளம்ஸியாக இருக்குது. இதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஒரு வாரம் லீவ் எடுக்கணும் ஆஃபீஸ்க்கு. ஏன்னா அங்கங்கே எல்லாமே சிக்கி இருக்கும். இந்த இங்கே பார்த்தீங்களா, ஒரு ஒரு நெக் பீஸ்க்குள்ளே த்ரெட் இன்னொரு நெக் பீஸில் சிக்கி போய் இருக்குது. இதெல்லாம் எடுக்கிற அளவுக்கு நமக்கு பொறுமை இல்லை. ஸோ நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்து வைப்போம். ஸோ இதுதான் என்னோடய ஓவரால் பேக்கேஜ். இது எல்லாமே வந்து நான் இப்போ திருநெல்வேலி கொண்டு போனோம். ஸோ இதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு இந்த எங்கள் அம்மா இட்லி வாங்கி வச்சுருக்காங்க வெளியே கடையிலேருந்து. தெரியுதா, என் முடி மறைக்குது. அந்த இட்லி இருக்கா. ஸோ இப்போ இட்லி சாப்பிட்டுட்டு
திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு நான் இங்கே வச்சு மேக்கப் எதுவுமே போட போகிறது கிடையாது. ஸோ லைட்டாக வந்து ஃபேஸ் டோனர் அப்ளை பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு லிப் பாம் அப்ளை பண்ணிட்டு அப்படியே வந்து திருநெல்வேலி போயிட வேண்டியதான். அங்கே போயிட்டு கேமரா செட்டப் எல்லாம் பண்ணுறதுக்குள்ளேயும் நம்ம ரெடி ஆகிடலாம். ஏன்னா 10 minutes தான் ஆகும் நியர்லி. ஸோ ரெடி ஆகிடலாம். முடியும் கொஞ்சம் காயலை, ஸோ அதனால் ஹேர் ஸ்டைலும் பண்ணுறதா இல்லை, அங்கே போய் தான் பார்த்துக்கணும். ஓகேவா? இப்போ நான் சாப்பிட்டுட்டு அடுத்தது vlog கண்டினியூ பண்ணுறேன். பாய். சாப்பிட்டு வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். அதுக்குள்ளே டைம் ஆகிட்டு. ஸோ கடகடன்னு கிளம்பிட்டோம். ஃபோனே எடுக்கலை. தென் பஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணும்போது தான் vlog கண்டினியூ பண்ணோம். ஸோ நம்ம டேரெக்டாக வந்து திருநெல்வேலி போகிறது கிடையாது. ஸோ சமாதானபுரத்தில் இறங்கி அங்கேருந்து ஆட்டோவில் தான் போனோம். அது ஒரு 5 to 10 minutes தான் இருக்கும் நம்ம அக்ஷயாவெளி ரீச் ஆகிறதுக்கு. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம அப்படி தான் பண்ணியிருந்தோம். vlog வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரி நாங்கள் போயாச்சு. இந்த டைம் வந்து 5 பேர் போயிருந்தோம். நாங்கள் 2 பேர், அப்புறம் கேமரா டீம் வந்து 3 பேர் வந்திருந்தாங்க. 3 பேர் வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். அப்பவே சொன்ன மாதிரி மார்னிங் வந்து வெஸ்டர்ன் ஷூட் தான் பிளான் பண்ணியிருந்தோம். இது வந்து கிறிஸ்மஸ்க்காக. ஸோ கிறிஸ்மஸ் சொல்லிட்டு இப்போ தான் நியூ இயர் அன்னைக்கு, அதுவும் பொங்கல்லாம் முடிச்சு தான் அந்த vlog நான் போட போகிறேன். ஏன்னா ரொம்ப டிலே ஆகிட்டு, நான் எடிட் பண்ணவே இல்லை. எனக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஆகிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு கடகன்னு மேக்கப் எல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம படிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் பை த வே அங்கே வந்து ஒரு அழகான ஃபுல் மிரர் இருக்கும். ஸோ நம்மளும் கொஞ்சம் அழகாக அன்னைக்கு தெரிஞ்சோமா, அதனால வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். அப்பப்போ மிரர் வீடியோ வரும். ஸோ பார்த்து சமாளிச்சுக்கோங்க. மார்னிங் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து நம்ம வெஸ்டர்ன் ஷூட் எல்லாமே முடிச்சாச்சு இந்த காஸ்டியூமில். அப்புறம் என்ன, பசி வந்துடும். பசி வந்தால் நம்ம நம்மளாக இருக்க மாட்டோம். ஸோ அதனால் சாப்பிட போயாச்சு. லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் எங்கேயோ சாப்பிட போனோமே, வைரமொழியையா தெரில, மறந்துட்டு. ஸோ இந்த டைம் வந்து வேறு ஏதோ பக்கத்துலேயே வந்து இன்னொரு ரெஸ்டாரண்ட் கூட்டு போயிருந்தாங்க. ஸோ போன உடனே வந்து ஒரு சூப் கொடுத்தாங்க. இது வெஜ் ஹோட்டல் தான். ஸோ அது வந்து நல்லா இருந்துச்சு. பெப்பர்லாம் நல்லா தூக்கலாக போட்டுருந்துச்சு. அண்ட் எனக்கு வேறு அந்த டைம் உடம்பு சரியில்லை, கோல்டெல்லாம் பிடிச்ச மாதிரி இருந்தது. ஸோ அப்போ நல்லா சாப்பிட்டோம்னா எதமாக இருந்தது. அண்ட் அங்கே போனோம், நம்ம வெஜ் மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு பெரிய அப்பளம், சப்பாத்தி, சோறு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-15 வகையான கூட்டு, பாயாசம்லாம் வச்சுருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. ஸோ அது அப்படியே வெளுத்து 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 கட்டியாச்சு. சாப்பிட்டு வந்தோடனே ரெஸ்ட்டே எடுக்காமல் நெக்ஸ்ட் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக போயாச்சு. ஏன்னா வந்து ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்டில் தான் நிறைய வந்து ஷூட் வந்து எடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ஆஃப் சாரி கொண்டு போயிருந்தேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. எனக்கு வேறு அந்த தாவணி கிட்ட வரவே இல்லை. அதுலேயே எனக்கு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் வேஸ்ட் ஆகிட்டு. அப்புறம் எப்படியோ அப்படி இப்படின்னு ஓரளவு கெட்டியாச்சு. அண்ட் மேக்கப் ஸ்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பலாம் கிடையாது. அண்ட் இந்த ஷூட்டுக்கு வந்து நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட் யாரையுமே கூட்டு போகல. நான் தான் எல்லாமே செல்ஃபாக பண்ணிக்கணும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹேர் ஸ்டைல்லேருந்து லைட்டாக மேக்கப் டச்சப் எல்லாமே வந்து 2 காஸ்டியூமுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன். மேபி ஃபஸ்ட்டு ஷூட்டுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நானும் என்னால் தெரிஞ்ச அளவுக்கு எல்லாம் பண்ணிட்டேன். அண்ட் ஜுவல்லரி வந்து நான் கொண்டு போனது வந்து போடலை. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ட்ரெடிஷ்னலுக்கு அங்கே எப்படி இருக்கும்னு தெரில ஜுவல்லரிஸ், அதனால் நான் கொண்டு போகிறேன்னு. பட் அங்கே நான் கொண்டு போனதை விட சூப்பராக வந்து ட்ரெடிஷ்னலுக்கு இருந்தது. ஸோ அந்த ஜுவல்லரிஸே தான் நான் போட்டுக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து என்னுடைய ட்ரெடிஷ்னல் மேக்கப் லுக். ஜுவல்லரிஸ் மட்டும் கடைசியாக போட்டு காட்டுவேன். ஓகே. இந்த ஷூட் வந்து நம்ம தீபாவளி, பொங்கல் அதுக்கு தான் எடுத்திருந்தோம். ஸோ அதனால அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளார்ஸ், டெக்கரேஷன் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கட்டும், ஃபுல் மிரர் இருக்குது, ஃபுல் காஸ்டியூம் காட்டலைனா எப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே ஃபுல் காஸ்டியூம் எடுத்துட்டு இருந்தேன். ஸோ வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டால் சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே வந்து 3 to 3:30 கிட்ட ஆயிட்டு. அதுக்கப்புறம் வேறு இன்னும் 4 ஷூட் கிட்ட 3 ஷூட் கிட்ட பெண்டிங் இருந்தது. எப்படிடா எடுக்க போகிறோம், எப்போ வீட்டுக்கு போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு இருந்தோம். ரொம்ப ஹெட்டிக்காக இருந்துச்சு அந்த டே எங்களுக்கு. அதாவது செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஹெட்டிக்காக இருந்தது. பட் இருந்தாலும் எங்கள் டீம் வந்து ஒரு சூறாவளி கிளம்பிற மாதிரி ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். தென் இந்த காஸ்டியூமில் 2 ஷூட் முடிச்சாச்சு. ரிமைனிங் 2 ஷூட் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து என்கிட்ட இன்னொரு காஸ்டியூமும் நான் எக்ஸ்ட்ரா கொண்டு போயிருந்தேன் இல்லையா, ஸோ அதில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த சைடில் இந்த ஜீவன் இருக்குது தெரியுமா, இது எதுக்கு வந்துச்சு, ஏன் வந்துச்சுன்னா அதுக்கும் தெரில, நமக்கும் தெரில. இங்கே போஸ்க்கு வேறு ஒரு குறையில. ஸோ இந்த காஸ்டியூம்லேருந்து அந்த காஸ்டியூம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரே காஸ்டியூமில் 4 ஷூட் பண்ண நல்லா இருக்காது அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எமர்ஜென்சிக்கு கொண்டு போன காஸ்டியூமே வந்து இன்னொரு ஷூட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இதோட அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. இந்த காஸ்டியூம் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரியே அங்கே ஜுவல்லரியும் இருந்தது க்ரீன் கலரில். ஸோ அதையும் போட்டோன்னா பக்காவாக இருந்துச்சு. இதுக்கும் நான் லைட்டாக வந்து ஹேர் ஸ்டைல் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். மேக்கப் சேஞ்ச் பண்ணல. பிகாஸ் இது ட்ரெடிஷ்னல் லுக் தான். ஸோ அப்படியே நாங்கள் வந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த ஷூட் ஸ்டார்ட் பண்ணதே 6 o'clock கிட்ட ஆயிட்டு. ஸோ கடன்னு ரிமைனிங் இந்த ஷூட் அப்புறம் சில குட்டி கிளிப்ஸ்லாம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இந்த காஸ்டியூம்லேயே நாங்கள் வந்து கவர் அப் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஷூட் முடிக்க கரெக்டாக எங்களுக்கு 7 மணி ஆயிட்டுங்க. அப்புறம் வண்டி எடுறா கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. நான் காஸ்டியூம் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. இதுலயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் ஸ்டைல் மட்டும் மாத்திக்கிட்டேன். உழம்பிட்டு இருக்கேன். ஸோ மாத்திட்டு நான் ஆல்ரெடி காலையில போட்டு வந்திருந்தேன் இல்லையா ஜுவல், அதை தான் போட்டு போனேன். ஸோ என்னோட கோல்டு செயின் வந்து அந்த அவன் கழுத்துல மாட்டிக்கிச்சு. ஸோ அதுதான் வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா முன்னாடி வந்து கழட்டிக்கிட்டு இருந்தேன். அதோட தான் சைடு போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு அதுக்கப்புறம் அந்த ஜுவல்லரியும் வாங்கிட்டு தென் நாங்கள் வந்து பஸ் ஸ்டாப் போயிட்டோம். பஸ் வந்து எங்களுக்கு 8 o'clock சம்திங் தான் இருந்தது திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடிக்கு. பஸ் ஏறுறதுக்கு நாங்கள் திருநெல்வேலி தான் போயிருந்தோம். ஸோ அங்கேருந்து போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்களா பரதேசி மாதிரி இருக்கேன். எப்படி இருக்கேன் மண்டை கிண்டெல்லாம் கலைஞ்சி. ஆனால் செம டயர்டுங்க. ஏன்னா ஃபுல் டே நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ எப்படா வந்து இந்த காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணுவோம், மேக்கப் எப்படா ரிமூவ் பண்ணுவோம், இந்த ஹேர் ஸ்டைலுக்கு எப்படா எண்ணெய் வைப்போம், பின்னி போடுவோம், அந்த மாதிரி எனக்கு மைண்ட் செட் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அண்ட் கோகனட் ஆயில் வச்சு என்னோட ஃபுல் மேக்கப் நான் ரிமூவ் பண்ணுவேன். ஏன்னா 1 டே ஃபுல்லாக மேக்கப் போட்டிருக்கேன். அதுவும் 3-4 வாட்டி ரீமேக்கப் வேறு பண்ணியிருக்கேன், ரீடச்சப் வேறு பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நிறைய எண்ணெய் எடுத்து அப்படியே வந்து மூஞ்சில் கண்ணில் காதில் கழுத்துலன்னு சொல்லிட்டு அப்படியே நான் வந்து மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டேன். மேக்கப் ரிமூவருக்கு பதிலாக இது ரொம்ப பெட்டர் ஆப்ஷனாக எனக்கு தோணுச்சு. ஏன்னா எனக்கு வந்து நிறைய ப்ராடக்ட் ஒத்துக்காது, சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ அதனால நம்ம வந்து நேச்சுரல்லே போயிடுவோம். இங்கே சைடில் வேறு எங்கள் அம்மா வந்து அதை கழுவுறேன் இதை கழுவுறேன்னு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ். சரி அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து சைடில் இருக்கட்டும். அண்டு நான் வந்து இது முடிச்சிட்ட பிறகு என்னோட கடலை மாவு வச்சு 2-3 வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணேன். ஏன்னா நம்ம வந்து கோகனட் ஆயில் வைக்கிறதுனால சோப் போட்டால் தான் ரொம்ப நல்லா வந்து ரிமூவ் ஆகும். பட் நான் சோப் போட மாட்டேன் ஃபேஸ்க்கு. அதனால கடலை மாவு யூஸ் பண்ணுறதுனால 2-3 வாட்டி நம்ம ரீவாஷ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அந்த ஸ்டிக்கினஸ் எல்லாமே ப்ராப்பராக ரிமூவ் ஆகும். அப்புறம் நல்லா வாஷ் பண்ண பிறகு தான் எனக்கு ரொம்பவே பெட்டராக ஃபீல் ஆச்சு. ரொம்ப ஹெல்த்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸ்கின். ஏன்னா நம்ம மேக்கப்போட தூங்கினோன்னா அதனால நிறைய சைட் எஃபெக்ட் இருக்குது. மேக்கப்லேருந்து ரிலீஃப் ஆயாச்சு. இப்போ பசிலேருந்து ரிலீஃப் ஆகணும் இல்லையா. ஸோ அன்றைக்கி நைட்டு சாப்பாடு வந்து எனக்கு இடியாப்பமும் தேங்காய் பால் தான் இருந்துச்சு. இந்த காம்போ விட பெட்டர் காம்போ எனக்கு வேறு எதுவுமே கிடையாது. நிறைய பேர் இடியாப்பத்துக்கு என்னென்னமோலாம் சாப்பிடுவாங்க. பட் எனக்கு தேங்காய் பால் தாங்க. ஸோ இதையும் சாப்பிட்டுட்டு கப்பு சிப்புன்னு தூங்க போயாச்சு. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு vlogல நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை அண்ட் டேக் கேர்.